ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னியோட மினி லாக் என்னென்னா, ஹஸ்பண்ட் வந்து லீவ் எடுத்துருந்தாங்க. அந்த லீவுக்கு வந்து ஊருக்கு போயிருந்தோம். ஹஸ்பண்ட் ஊருக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து சூப்பராக கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. 6 சென்ட்டில் இந்த குண்டுமல்லியெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னதான் சிட்டியில் டவுனில் இருந்தாலும் இந்த வில்லேஜ் சைடு வந்து இந்த நேச்சுரல் வியூ பார்க்கவே சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த மல்லி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே குண்டு மல்லி தான். இந்த பூ ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அடுக்கடுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் இங்கே வந்து கோத்து வச்சுட்டு இருந்தோம். செடி வச்சு கொஞ்ச நாள் தான் வச்ச சொன்னாங்க. ஆனால் நல்லா பூவெல்லாம் நல்லா பூத்துருந்துச்சு. சின்ன செடியிலேயே வந்து நல்லா பூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் மரத்தில் வந்து காய் மட்டும் இல்லை, முருங்கீரை மட்டும் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லெமன் செடி வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஆனால் இன்னி வந்து ஒரு லெமன் கூட வைக்கல, காய் கூட இல்லை அதில். ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு செடி. மல்லிப்பூக்கு எதிர்த்தாப்பில் தான் வச்சுருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் கீரைலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கொய்யா மரமும் சப்போட்டா வச்சுருந்தாங்க. கொய்யா மரத்தில் வந்து சின்ன சின்ன காய் பூ வந்துருந்துச்சு. சப்போட்டா மரத்துலேயும் வந்து சின்ன சின்னதாக காய் இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் குட்டி ஆரஞ்சு செடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில எனக்கு. இதுவும் வந்து நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து கீரை ஊனி விட்டுருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கத்திரிக்காய் போட்டிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கீரைலாம் தூவி விட்டுருந்தாங்க, அந்த இது விதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலியாக இருந்துச்சு எல்லா இடமும். அதுக்கப்புறம் வந்து போன டைம் போகும்போது ஃபுல்லாக வந்து வாழை மரம் இருந்துச்சு. ஒரு 10-15 வாழை மரம் இருக்கும். எல்லா காயும் இருந்துச்சு, எல்லா வாழைப்பழமும் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து பழம் விட்டனால எல்லா மரமும் இதை சாஞ்சிருச்சு காற்றுக்கெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒரு மரம் தான் வந்து அது சாஞ்ச மரத்துலேருந்து வந்த விழுதில் வந்து இந்த மரம் வந்திருக்கு. இதுவும் வந்து நல்லா காய் வச்சிருக்கு. இன்னும் அந்த பூவும் பறிக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. பார்க்கவே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லாக இருந்துச்சு, சில் கிளைமேட்டாக இருந்துச்சு. சாயங்கால டைமுக்கு நல்லா காற்று வந்து நல்லா வீசிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீரைலாம் வந்துட்டு இருந்துச்சு அங்கே இங்கே. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மருதாணி செடி வச்சுருந்தாங்க. எப்போவும் வந்து ஹஸ்பண்ட் ஊரில் கொண்டு வர மருதாணி வந்து நல்லா செவக்கும். அது வில்லேஜ்னால என்னன்னு தெரில, ஆனால் சூப்பராக செவக்கும். அது நல்லா இருக்கும். அது வைக்கவே வந்து அந்த மனமும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு காலவரிலேயே வந்து நல்லா செவந்துரும் கை. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து மாதுளை செடி இருந்துச்சு. அதில் வந்து நிறைய பூ நிறைய காயெல்லாம் விட்டுருந்துச்சு. ஆனால் எல்லாமே வந்து சின்னதாக தான் இருந்துச்சு. இந்த பூ வந்து நல்லா ஆரஞ்சு, திக்கு ஆரஞ்சில் இருந்துச்சு. ஆரஞ்சு ஒரு நல்ல திக்கு ஆரஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து முட்டைலாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வெள்ளை மாதுளை தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிகப்பு மாதுளை வந்து தனியாக வச்சுருந்தாங்க. ரெண்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நிறைய பூ நிறைய காயெல்லாம் இருந்துச்சு இதில். இது பார்க்கும்போதே வந்து நல்லா இருந்துச்சு அந்த இது. பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன வச்சுருக்காங்க சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தோன்னே வெளியவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது ஆலோவேரா அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகாலாம் வச்சுருந்தாங்க. சின்ன செடியிலாமே வந்து மிளகா வந்து நல்லா காய்ச்சிருந்துச்சு. நல்லா ரெட்டிஷாக ஆயிருந்துச்சு. க்ரீன் ஆகி அதுக்கப்புறம் ரெட்டிஷாக ஆயிடுச்சு. நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்குது இந்த இதெல்லாம்.
பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது செடி. ஆனால் வந்து மிளகாய் விட்டுருக்கு.